வெயிட் லாஸ் பண்ணும்போது பாஸ்தா சாப்பிடணும், நூடுல்ஸ் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரே கிரேவிங்ஸா இருக்கா? அப்ப இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து கோதுமையில செஞ்ச பாஸ்தா தான். இத வந்து நல்லா தண்ணீல உப்பு சேர்த்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அது கூட வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு நம்ம வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், அது கூட கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறமா தக்காளிய அரைச்சு பேஸ்ட்டா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு இத நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மில்லட் வகைகள்ல நெறைய நூடுல்ஸ், அதுக்கப்புறம் பாஸ்தாலாம் கிடைக்குது. அதே மாரி நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இதுல வந்து மசாலாக்காக பாத்தீங்கன்னா, வெறும் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, ஜீரகத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா சுருள சுருள வதக்கி எடுத்துக்கலாம். அது கூடவே காய்கறிகள் வந்து சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி, குடமிளகாய், கேரட் இதெல்லாமே பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு, அது கூடவே மீன் மேக்கரை வந்து சுடு தண்ணியில போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதை வந்து பிழிஞ்சு சேர்த்துட்டு நல்லா சுருள சுருள வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு வந்து நல்லா பெரட்டி எடுத்துட்டு நம்ம வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டாலே சூப்பரா ரெடி ஆயிடுங்க. கடைசியா கொத்தமல்லி தலை மட்டும் தூவிக்கோங்க. தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், சூப்பரான பாஸ்தா ரெடி ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.